ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாரும் லைஃப்ல ஒன் டைமாவது கிச்சன் சைட் போய் குக் பண்ணியிருந்திருப்போம். அட்லீஸ்ட் குக் பண்ண ஹெல்ப்பாவது பண்ணியிருந்திருப்போம். ஆனால் எப்போவாவது ஒரு டிஷ் குக் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு திங்க் பண்ணியிருக்கோமா? அதை தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கிச்சன் சீரீஸ் கால் சயின்ஸ் இன் கிச்சன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா எமல்சிஃபிகேஷன் அண்ட் டிமல்சிஃபிகேஷன். நம்மள நிறைய பேருக்கு இந்த வேர்ட் புதுசாக இருக்கலாம், ஆனால் இந்த சயின்ஸ் நம்ம அடிக்கடி கிச்சனில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எமல்சிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி மயோ ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மயோ ப்ரிப்பேர் பண்ண பேசிக்கான 3 இன்க்ரீடியன்ஸ் என்னதுன்னா ஆயில், வினிகர் அண்ட் எக். இது மூணையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மயோ கிடைக்கும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணால் ஆயிலும் வினிகரும் பேசிக்காக மிக்ஸ் ஆகாது. ஸோ அதுக்கு தான் எக் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல எக் எமல்சிஃபையரா ஆக்ட் ஆகுது. பேசிக்கா 2 இம்மிசிபிள் சொல்யூஷனை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேபிள் மிக்சரை கொண்டு வர ப்ராசஸ்க்கு பேரு தான் எமல்சிஃபிகேஷன். நெக்ஸ்ட் டிமல்சிஃபிகேஷன் பார்க்கலாம். நம்ம கர்ட்ல இருந்து பட்டர் எடுக்கிற ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம கர்டை சர்ன் பண்றப்போ பட்டர் மில்க் கிடைக்கும். ஸோ இதுல ஐஸ் கியூப்ஸை யூஸ் பண்ணி பட்டரை செப்பரேட் பண்ணுவோம். பேசிக்கா 2 மிக்சர் மிக்ஸ் ஆகிருக்கும். அதை பிரேக் பண்றதுக்கு ப்ராசஸ்க்கு பேரு தான் டிமல்சிஃபிகேஷன் சொல்லுவோம்.